திருச்சிற்றம்பலம். மண்ணாகி விண்ணாகி மலையும் ஆகி வைரமுமாய் மாணிக்கத்தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியும் ஆகி கலையாகி கலைஞானத்தானே ஆகி பெண்ணாகி பெண்ணுக்கோரானும் ஆகி பிரளயத்து கப்பாலோரண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. திருச்சிற்றம்பலம். காஞ்சிபுர புராணத்துல நாங்கள் இனி படிக்க போறது திருமாட்பேற்று படலம். திருச்சிற்றம்பலம். படி வழிபடுவோர். மண்ணில் நல்லவளம் 4வது 3ஆம் திருமுறையில 24வது வழிபாடு திருச்சிற்றம்பலம். வழிபடுவோர்க்கு இம்மை அதான் வழிபடுவோர்க்கு இம்மை மறுமை பயன்களை நிரம்ப அருள் செய்து எங்கோன் வீட்டிருக்கின்ற சலந்தரேச வரலாற்றினை எடுத்து கூறினோம். மகளிர் தம் ஆடல் பாடல்களின் முழக்கம் இடையறாது நிகழ்கின்ற அழகிய நீண்ட வீதிகள் மருவிய திருமாட்பேற்றென்னும் காவல் அமைந்த நகரின் பெருமையை கூறுவோம். நிலமண்டலத்தை காவல் மேற்கொண்ட குபன் என்னும் அரசன் பொருட்டு சைவராகிய ததீசி முனிவரோடும் திருமால் போர் செய்த காலை தூண்டிய சக்கரம் தவ முனிவரது துண்டி அண்டு வரணும். காலை துண்டிய சக்கரம் தவ முனிவரது வைர யாக்கையில் தாக்கி கூர்மழுங்கினமையால் வருத்தம் மிகுந்து கொடிய போரை தவிர்த்த அம்மாள் அசுரர் தம்மிடையூற்றை பெறாது நடுக்கங்கொள்ளும் விண்ணவரோடும் ஆராய்ந்து படைகளுக்கெல்லாம் ஒப்பெருந்தலைமையதாய் சலந்தராசுரனை அழிக்க சிவபிரானர் படைத்த கோப தீப்பொறியை சிந்தும் கூர்மையுடைய சக்கரம் ஒன்று உண்டென்று அறிந்தனன். மகிழ்ச்சிமிக்கூற இதனை தேவர்க்கு கூறினன். விரும்பி சிவபிரான் திருவடியை பெறாவுதல் செய்யின. இப்பொழுதே திருவருள் பாலிக்கும் என்று அத்தேவரோடும் காஞ்சியை அடைந்து அழகிய நகரின் வடமேற்கு பாங்கரில் சிவந்த அதரங்களை உடைய உமையம்மையார் வழிபடும் சுடரொளி இலிங்க மூர்த்தியை கண்ணுட்டான். சிவந்த அணிகளையுடைய உமையம்மையார் செந்தாவன மலர்க்கை வருடச் சிவந்து விளங்குதலால் பரவிய ஒளியுடைய பவளமலையார் என திருநாமம் பூண்டு 1000 சதுர்ஜுவங்கள் அங்கு சேர்க்கரிய தவம் செய்வோர் துதி செய்ய வீட்டிருக்கும் நாயனார் தம்மை காணுந்தோறும் நாரணர் வியந்தனர். நிறைந்த பேரன்பு மேலும் பெருக அங்கன் நியமம் மேற்கொண்டு குற்றமுடைய ஐம்பொறிகளை அடக்கி பசுபதியை அடைதற்குரிய பாசுபத விரதத்தை கைக்கொண்டு முறையாற்பெற்ற திருவண்ணீற்றை திருமேனி முழுவதும் பூசி பாச சுமையை தவிர்த்தருளும் முப்புண்டரம் நெற்றியில் தீட்டி விபூதி சேகரித்த சிவதரு மோத்தரம் சைவ சமய நெறி முதலியவற்றுக்காண்க பொறை உடம்பு பிறவி நோய் புருத்திராக்க வடம்பு உண்டு ஒளி கதிரை விதிக்கும் சக்கரமாகிய திண்ணிய படையை பெற விரும்பி சங்கற்பம் செய்து கொண்டு தேவர்கள் வேண்டும் உபகாரங்களை எடுத்தன்போடும் கொடுக்கச் செறிந்த பேரன்பினோடும் பூசணையை முறைப்படி வலுவாமற் செய்து வருவார். சங்கப்பம் இது வேண்டி இது செய்தல் என்ன கருதுவது வாய்த்தல். தாமரையின் மிகப்பெரிய நூல்களைக் கொண்டு தாமரையின் மிகப்பெரிய மலர்களைக் கொண்டு சிறப்பு நிரம்பிய 1000 திருநாமங்களால்
நாடோறும் அர்ச்சனை செய்து புகழ்ந்து விரும்பி உறைந்தனர் திருமால். அவர் தம் பேரன்பின் நிகழ்ச்சியைக் காட்டும் பொருட்டு பாயிரத்தோடு கூடிய மறைகளால் தெளியப்படாத பரம்பொருள் ஓர் நாள் இந்நிகழ்ச்சியில் தேனொழுகும் இதழ்கள் சொரிந்த தெளிமிய பொகுட்டினையுடைய தாமரை மலர் 1001 மறைய திருவுள்ளத்தெண்ண நீர் கொண்ட மேகத்தை வருத்தும் கரிய நிற மேனியுடைய திருமாலும் பண்டு போல பவன முதலாய 1000 திருநாமம் எடுத்து ஓதி குன்றுதலில்லாத பேரன்பினோடும் தாமரை மலரை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது முடிவில் எடுத்தோதும் ஓர் திருநாமத்துக்கு நிறைய தாமரை மலர் காண பெறாமையால் மனம் பதைத்து நோக்கி இதற்கு செயல் யாது என்று ஆராய்ந்து உணர்ந்து தமது விழியை பெயர்த்து பெருமானவருடைய பெருமை பொருந்திய மலர் போலும் திருவடியில் சாத்தி களி மிகுந்தார். உடல் உறுப்புகளை கொடுத்தும் தாங்கொண்ட கொள்கையை நிறுத்துவரன்றி தளர விடுவர்களோ கொள்கையினால் உயர்ந்தோர் ஊக்கித்தாம் நாளடியர். பருந்துகள் சூளம் மழுப்படையுடைய பிரானர் திருமால் அன்பின் ஒருமையை நோக்கி என்றும் திரிவில்லாத பெருங்கரனை பெருக்கெடுப்பவும் பேரொளி பக்கங்கள் விரியவும் 100 ஜோசனை அளவு எரிசுடவும் கண்ணொளி மழுங்கவும் ஆகிய பெருவடிவு தாங்கு அழிவில்லாத கிரணங்களுடைய சூரிய மண்டலத்தினின்றும் இழிந்து எதிரே காட்சியிந்தனர். மாறிலாத கருணை வெள்ளமே திருவாசக என்புலி காண்க சூரிய மண்டலத்து நிறைவன் எழுந்தரியில் இருத்தல் அப்பருதி மண்டலம வளர் அரும்பெருஞ்சுடரை ஏப்ப மீனாட்சி பிள்ளை சுந்தரம் ஊன் புலியுட்டு மழுவாளி. சிவ அதுவும் நீங்க தான் வாசிக்கணுமா? சிவபிரான் வரியை கண்டு பயந்து நெருங்கி இருந்த சேவர் ஓட்டம் எடுப்ப பெருமானை நோக்கி நிறைந்த மகிழ்ச்சி மிக திருநெடுமால் பூமியில் விழுந்து வணங்கி விதிப்படி 8 உறுப்பும் 5 உறுப்பும் நிலத்தில் பொருந்த வணங்கி கரங்களை சிரமிசை கூப்பி மறைமொழியினால் துதி செய்து கூத்தாடி அன்பினால் ஒழுகுகின்ற கண்ணீர் வெள்ளத்துள் திளைத்தனர். தவப்பயனின்மையும் ஓட்டெடுத்தனர். திருமாலை நோக்கி திருமாலை எதிர்நோக்கி நீ செய் பூசனை திருவுள்ளம் மகிழ்ந்தோம். இந்நாள் உனக்கு தேன் மருவிய தாமரை மலர்கண்ணை வழங்கினோம். ஆதலின் தாமரை கண்ணன் என்னும் பொருள் கொண்ட பதுமாக்கன் என்னும் பெயரோடு விளங்குவாயாக. இத்தலத்தகைமை பெரு திருமாட்பேர் எனப் பொலிவதாக என்று அருள் செய்து கோடி சூரியர் தம் கிரணங்களை தாங்கிய சுதரிசனம் என்னும் சக்கரமாகிய ஒப்பற்ற படையையும் எங்கோன் உதவி வெல்லுதற்கியலாத பகைவரையும் இச்சக்கரப்படையால் வெல்க. இவன் நின்னால் அர்ச்சனையாகச் சொல்லப் பெற்ற திருப்பேராயிரம் உண்டெம்மை பூசனை செய்வார்க்கு குற்றங்களை தவிர்த்து என்றும் வரம்பிகந்த முத்திப்பேற்றினை அளிப்போம். இவையே அன்றியும் தீண்டச் சிவந்தார் முதலிய பல திருநாமங்களை கொண்டுமை அரிச்சிப்போரும் முத்தியிற் கலப்பார். ஈதுண்மையாகும். தனி ஒன்றும் மனமுடையார் முதலிய திருப்பெயர்கள் 8000 திருப்பெயர் கொப்பனவாம் உளங்கொள்வாய் என்றருளினர். பரபரப்பு நீங்கி அமைதியுடையோர் புகழ் தீண்ட சிவந்த பிரான் சாத ரூபம் என்னும் பொன்வடிவினர். நீலமணியை ஒக்கும் கண்டமுடையவர் வற்றாத பெருங்கருணையர் பவளமலையை ஒக்கும் செம்மேனியர் வருத்தம் தவிர்த்தார் பாச நோயை விடுக்கும் வேத சாகைக்கு தலைவர் திருமாலுக்கு சக்கர பேற்றினை அருளியவர்.
நம் தலைவர் அருளிய திருவாக்கை கேட்டு பதுமாக்கனர் செந்தாமரை மலர் போலும் திருவடிகளை வணங்கி சினமிசை கரங்குவித்து நேர் நின்று துதித்து எம்பெருமானே இந்நகர் கணப்பொழுது தங்கினவர்க்கும் அழிவில்லாத வாழ்க்கையாகிய வீட்டுலகத்தை அளித்தருளாய் மேலும் ஓர் வரத்தை அடியேற்குதவுவாய் என்று வள்ளலே என்னுடைய பூசனையை கொண்டருளும் இச்சிவலிங்கத்தை வணங்கினோர் கடல் சூழுலையில் உள்ள சிவலிங்கங்கள் அனைத்தையும் வணங்கிய வாழ்வின் பயனைக் கொள்ள அருளுக என வேண்டுவார் வேண்டியதே கொடுக்கும் எமனர் போலிற்குரிய திருமாலுக்கு அவற்றை முற்றவும் அருள் செய்த லிங்கத்துட்புக்கார் மணிகளைக் கொளிக்கும் பேரலைகளை உடைய நீரிலை தோறும் வாழை மீன்கள் துள்ளித்தாவ வளம் தலைக்கும் சோலை சூழ்ந்த காஞ்சியில் உள்ள பல திருக்கோயில்கள் உள்ள மேன்மை பொருந்திய திருமாட்பேட்டில் வழிச்செலவால் ஒரு பொழுது தங்கினோரும் அழியாத பிறவிக்கு எதுவாகிய பாசம் ஒளிப்பாராயின என்னாலும் அங்கு வாழ்வோர் தங்கள் பயண உரைக்கும் வகை எவன் திருமாட்பேட்டு படலம் முற்றிட்டு. பரசிராமேச்சர படலம். நீர்ச்சுழி தனது பெருமை இழத்தற்கு ஏதுவாகிய கொப்புளை உடைய உமாதேவியாருக்கும் யோகியரும் திருமாலும் வழிபட இழந்தருளி இருக்கும் திருநீலகண்டரது திருமாட்பேட்டினை வகுத்துரைத்தோம். பண் தொள்ளும பாட்டிசைக்கும் வண்டினங்கள் சூழ்கின்ற மனமுடைய சோலைகளுடைய திருமாட்பேட்டிற்கு கிழக்கில் வேந்தருடைய பழிச்செயல்களை யாவரும் அறிய எடுத்தோதி கொலை புரிந்தோம். தாபித்த பரசிராமேச்சரத்தின் நிலைமையை கூறுவோம். இரேணுகா புலையுண்டெழுந்தல். சிவஞானங்கனிந்த பிருகு முனிவர் கொடுத்த சாபத் தொடர்பால் திருமால் முன்னோர் காலத்து தவ முதிர்ந்தாற் போன்று சமதக்கினி முனிவரோடு ரேணுகாவுக்கு மகனாக பாவம் பயக்கும் யமதக்கினிக்கும் ரேணுகாக்கும் தானே ஆகிய காட்டினை வெட்டி விழுந்தும் இங்கால நீங்க என்ன நீங்க பரசுராமன் என தங்கு நாளில் தாயிடத்து ஓர் குற்றம் முதிர்ந்த தீங்கினை அறிந்து தந்தையார் தன்னை ஏவ நாடி தெழுந்து தாதையார் மொழிவழி நிற்றல் தர்மம் என தன்னை பயந்து வளர்த்த தாயாரை குற்றப்பட கொலை செய்து அத்தந்தையின் அருளாற்றலால் மீண்டுயிர் பெற எழும்பி அவர் ஆணையில் நின்றனன். சமதக்கினி முனிவர் மகிழ்ந்து கோபத்தை முற்றவும் கைவிட்டு நிட்டையிற் பொருந்தும் காலை காத்த வீரியன் சினங்கொண்டு அவரை கொன்றனன். ஜமதக்னியை கொண்டது. உளவலிமையும் வலிமையும் திண்மையும் அமைந்த தோளுமுடைய ராமன் அதனை நோக்கி பெருஞ்சினம் மேலிட்டு வெனபடை கொண்ட வலிய வேந்தருடைய மரபு முழுவதையும் அழிப்பேன் என்று ஆரவாரித்து கிளர்ந்து கடல் தோற்றுவித்த விடத்தை உண்டோன் அருளைப்பெற விரும்பி விரைந்து அடைந்து சேர்ந்தார் உடம்பு படைத்த பயனை அடைதற்கிடனாகிய காஞ்சியின் கண்ணோரிலிங்கம் அமைத்து அறுத்திச்சு ஏத்தி ஐம்புலன்களையும் புறஞ்செல்லாது அகத்தில் அடக்கிச் செய்தற்கு எளிதாக தவத்தை செய்து கொண்டிருந்தவனாகிய இனி பிறை தவளும் தடைமுடி பெருமானார் அப்போது திரிவில்லாத பேரருட்கருணை கொண்டு அவன் உண்மை அன்பினை காண்பானா விளக்கமிகு வேதங்கள் காணாத திருவடிகள் நிலத்தில் தோய எழுந்து அருளுகின்றனர். முழங்கிளை அணைந்த உமை அம்மையாரும் முப்புரி நூல் பொருந்திய மலை போலும் மார்பினையுடைய வலிய தும்பிக்கையுடைய யானையாகிய விநாயகப் பெருமானும் வேலை விளக்கரத்தேந்திய முருகப்பெருமானும் தன்னையொப்ப பொய்ப்புரை வடிவங்கொண்டுடன் வரவும் 4 வேதங்களாகிய கூறிய நகங்களையுடைய நாய்கள் புறம் சூழவும் அடி மலரிற் சேர்ந்த செருப்பின் அழகு விளங்கவும் சிதைந்த கரிய உடை மீதில் யாத்த தோழலாகிய உதர பந்தனம் புலப்படத் தோன்றவும் வாசனையுடைய மலர் என்னும் பொருள் தர கான் மலரென வந்தது நயம்.
அழகுடைய தோளிலிட்ட வார்களையுடையவன், கண்டோர் அஞ்சும் நடையையுடையவன், சிறப்பு பொருந்திய பசுக்களை இழிவுறக் கொலை செய்யும் புலியனைப் போலச் அறிந்த செறிந்த இருள் மேலும் கருத்திடுதலொத்த மேனியாகி சூரியன் உச்சியில் மேவிய நடுப்பகலில் அழகு பெருகுகின்ற பூக்கள் நிரம்பிய பாலியாற்றிடை இறங்கி குற்றமில்லாத செயல்களாகிய நீர்க்கடனை தொடங்கும் பெருந்தவனாகிய உயர்ந்தவன் முன் போந்தனன். சுழல்கின்ற மனத்தை ஒருவழிப்படுத்திய கொள்கையால் செயலடங்கிய ஐம்பொறிகளையும் வருத்தும் ராமன் கல்லின் நாட்டம் புறத்தை வீசுகின்ற களிப்புடையவனாய் அச்சந்தோன்ற வரும் பரஞ்சுடரை நோக்கி வாயைத் திறவாது மலரையொக்கும் கையை அசைத்தலினால் தொலைவிற்போ என குறிப்பினார் கூறலும் சிவபிரானார் பெரிது நெருங்கினார். தூரத்தே போ நீ என்று வாய்விட்டு கூறவும் நீங்களனாயி திருமால் பிரமர்சம் தவத்திற்கும் நெடுந்தொலைவினாகிய பெருமான் மிக்க அணிமையில் வருகாலை புனித முனிவனாகிய பரசுராமன் கோபத்தோடு கூறுவான். மெய்யறத்தை கைவிட்டு பசுவினது இறைச்சியை நுகரும் இழிந்த புலியனே நீ இருமாப்புறுவது இகது எவன் எவன் இருமாப்புறுவது இகது எவன் தண்டம் செய்வோர் ஒருவரும் இங்கில்லை என்றுட்கொண்டனை போலும் என்றனன். மனமுடைய பூங்கொத்துக்கள் மருவிய நீண்ட சடையினை மறைத்து பெருபெருமானார் பொருளமைந்த வேதங்களாகிய நாய்களை ராமன் மேலேவினார். வெற்றியுடைய வடித்த வேலேந்திய முருகக் கடவுளும் வெளிய யானை முகமுடைய பிரானாரும் சினங்கொண்டவரைப் போல ஓடி இரு கைகளையும் பற்றியவராய் நாய் கவும்படி இருபுறத்தும் வளைத்து கொள்ள அச்சிவகுமாரர் தம் வெற்றி மிகுந்த திருக்கைகளில் அகப்பட்ட சிறந்த தவத்தையுடைய பரசுராமனை நோக்கி, அந்தோ பாவம் பிச்சை வேண்டும் பார்ப்பனே, நீ நொந்தனை போலும் என்று கூறி இமயவல்லியார் கொடிய வாயினையுடைய நாய்களை விலக்கிய போது தவ விரதத்திற்கிடாத இயல்பினையுடைய பரசுராமனும் நம் பெருமான் திருமுகத்தை பார்த்து என் மருங்கில் நெருங்கினை மேலும் தூண்டுதல் என்னை இது கருமமன்று உன் கதி செயல் உனக்கிச் செயல் பாவமாகும் என எம்பிரான் அடையும் பாவம் எனக்குளதோ சொல் நீ யாரோ எனக்கோர் உறவினன் போல காணப்படுகின்றாய் என்றருள் அப்பரசுராமன் புண்ணிய பாவங்கள் உயிர்களுக்கன்று தனக்கில்லை என்றனர். இறைவன் உறவினன் அப்பன் நீ தாண்டகம் காண்க. திருத்தாண்டத்துல அப்பன் நீ அம்மன் அதான் சொல்லினான். என்னே இங்கனம் கூறினை யான் சமதக்கினி முனிவருக்கு சற்புத்திரனாவன், நீ புலையனோ ஆவை. என்னை நாணமின்றி உன்னுடைய உறவினனாக கூறுதல் நன்று என என்னை உவமைப்பில்லாதான் நிலை பெற்ற சிறப்பியனையுடைய சமதக்கினி முனிவர் மகன் நீதானோ? எனக்கு நெருங்கிய உறவினனானாய் சிறிதும் சந்தேகமில்லை. உயர்வுற நின்னை ஈன்ற ரேணிகை என்று சிறப்பிக்கப்படுவோள் குற்றமற்ற சிறப்புடைய என் மனையாளுக்கு இனியாளாம். இயல்பினாலே சிறந்த நீயும் எனக்கினியை இதனை அறுதிலி என்று விளம்பினர். பரசுராமன் கண்கள் தீ உமிழப் பார்த்து வெகுண்டு யாவரும் போற்றும் வேதியனாம் என முன் நின்று இது கூறிய உனக்கு பொருந்திய தண்டம் உன் நாவை அரிக்கும் அகதே அன்றி உலகில் வேறில்லை என்னலும் தலைவன் எத்துணை கொடியவரும் அஞ்சும் தாய் கொலையை
மனமியைந்து செய்த பெரும் பாவி நீங்கரிய அருக்குணம் சிறிதும் இல்லை. வல்லமை உடையாய் என பால் நாவையும் அறிவாய் சிரத்தையும் தடிவாய் நாணிலி. இனிக்கேள், நெருங்கிய உறவினரை தழுவாதவர் யாவர் உலகில் உள்ளனர். உலகவர் பாம்புடனெனினும் பழகிய நட்பை கைவிடார். உறவினர் வேம்பு போல கைக்கும் செயலை புரிந்தாலும் கைவிடார். அவ்வாறாக குற்றம்பல கூறி சுற்றத்தை வெறுக்கும் கொடியோனாகிய உன்னை மெலியும்படி தாக்குதல் வேண்டும் என கூறி வெதும்பி பேயோடு பலகுறினும் பிரிவதறி தரி என்று தூயோர்கள் மொழிவர். குசேலோபாக்கியானத்துல இருக்காம். கைச்சாலும் சிறுகதலி இலைவேம்பும் கைக்கொள்வர். திருவாசகத்துல இருக்காம். நாய்களை மேற்செல்ல முடுக்கி குற்றப்பட இகழ்ந்து கூறி திரண்ட கல்லும் ஓடும் எடுத்து அணங்கினை ஒருபாலுடைய பிரான் வலிபுற வீசி தாக்குழி அப்பெரு முனிவரவன் வெவ்விய தீயை ஒப்ப வெகுண்டவனாய் தண்டாயுதத்தை எடுத்து சுழற்றி உதட்டை கடித்து நாய்களை பயமுறுத்தினன். பகைவர் முப்புறங்களை எரித்த சேவகன் மேற்செல்ல அத்தண்டத்தை விட்டனன். யானை பிரானார் வலியமைந்த தண்டத்தை ஒடித்திரு துண்டாக்கினர். காளியுடன் வாது செய்து நடம்புரிந்த பிரானார் வெவ்விய சினந்தோன்ற நடித்து கடன் சொற்கூறி புலையருள் அடிமை பெண் மகன் ஆவாய் நீ, என் மகன் மேல் வருந்துமாறு தண்டம் எறிந்தனை. தெய்வானுக்கிரகத்தால் இத்தண்டம் முடிந்தது. தாய் கொலை அஞ்சாதவனே, அருளுளோனே, இப்பொழுது உன்னை கொல்வேன் என கரத்தை ஓச்சி நெருங்கி வந்தனர். நெருங்குகையில் நீண்ட பேத நாய்கள் முற்படச் சார்ந்து துரத்தி ஓட்டுதலும் அத்தவமுனி அச்சம் மிகுந்து உள்ளம் பதைபதைத்து ஓட்டெடுத்தனன். இளம்புறையை அணிந்த நீண்ட சடையுடைய பெருமானாரும் விரைந்து தொடர்ந்தனர். ஓர் கரத்தால் பற்றி கொள்ளுதலும் உடையவன் தீண்ட பெற்றமையால் மயிர்குச்செறுதலால் பெரிதும் உள்ளம் மகிழ்ந்தனர். இச்சிறப்புண்டாகியும் இளிசனால் தீண்டப்படும் பெருங்கவலையை மனங்கொண்டு முற்றறவும் கொடுந்துன்பத்தில் மூழ்கி சினங்கொண்டவனாய் மொழிதலுற்றான். அவரவர் வர்ண பிரிவொழுக்கத்தில் திரிபுன்றி செல்ல சிவபிரானர் ஆணை செலுத்துங்காலை மறித்து வீசுகின்ற அலைகடல் சூழ்ந்த அவனியில் எங்காயினும் அறிவிலி ஆகிய இழிந்த வாழ்க்கையை உடைய புலியோன் பயப்படாமே செறிந்த அழுக்குடைய கையால் வேதியனை தீண்டுவானோ. இழிந்த ஒழுக்கமுடைய குலத்தவனே, இப்பொழுதே உன் தலை குறைபடுவதனை நிச்சயமாக கண்டுகொள் என்று கூறி கோபித்து பேசவும் தகாத புலியன் பயப்பட்டேன். அந்தோ சீசி, யானும் என் தவமும் அழிந்த வகை என்ன என்று உள்ளங்கொண்டு வெதும்ப நுதற்கண்ணும் கடல் விடத்தை பொதிந்த கண்டமும் திருக்கரத்து மழுவும் மானும் சிவந்த திருமேனியும் ஆகிய இவற்றை மறைத்து மிக இழிந்த புலை வடிவம் கொண்டு எழுந்தருள் கருணை பெருமான் இழிவு நீங்கும் இராமனது மொழியை திருச்செவி ஏற்றிதனை அருளுவார். மறைவழி நின்று ஒழுகுவோர் மரபினில் வந்த குற்றமற்ற தூயை நீ எனில் என்னால் தீண்டப்பட மாட்டாய். பார்ப்பரரு தோன்றிய கரும சண்டாளனாய் கொல்லும் செயலையுடைய புலியன் யான் அவ்வொழுக்கத்தின் மிக்கமையால் சிற்றிடை தாயை கொன்றேனே. நீ என்னினும் கடையன் என்றது உறுதி. நல்ல பேர். புறப்பால் பிறப்பால் இழிந்தவருள் வைத்து சிறப்பால் இழிந்தவனாயினை. ஆதலில் எனக்கு நீ அடிமையாகி மிக பெரும் மகிழ்ச்சியில் திளைப்பாய். யானுக்கு ஆதரவு தருவேன், இது மெய்யுரையே என்றருளினார். அதனை முனிவரவர் கேட்டு தண்டத்தால் தாக்கப்படும் பொல்லாங்கு மிகும் பாம்பு போல சினந்து பெருமானை மலர் போலும் கையை வீசி அடித்தனர். தேவரும் தெளியா புண்ணிய முதல்வரும்
விரிய முனிவர் தம்முடைய இரு கைகளையும் ஒரு கையாற் பற்றி இரக்கமின்றி கன்னம் வீங்க பலர் கையால் புடைத்தனர். மாறி மாறி நடுக்க முற்று தாக்கி இருவரும் முற்பட்டு கொடிய போரை வருத்தம் மிக புரியும் காலை அருள் வடிவாம் அம்மை கண்டு இறைவனே நின்னடிக்கீழ் அன்பினால் இனியவனாகிய அவன் வருந்தாத படிபொறுக்கும் அளவில் புடைத்தி என்று அருளினர். புனிதனும் மெலிதாக தாக்க கடப்பாட்டை உணர்ந்த பரமசிவர் பரசுராமர் வெற்றி தனதென மதித்து மேருமலையை வில்லாக வளைக்கும் பிரானாரது கரத்தால் வளமையோடும் கரத்தால் வன்மையோடும் தாக்கி திண்ணியதாக உரப்பினராய் தேவர்க்கரிய பிரானாரும் தனியாத கோபம் பொங்கினவரைப் போல வேதியரை கைகளிலும் கால்களிலும் வடுவுண்டாக இறுக்க கட்டி வலிய தாளொன்றால் உருட்டி பின்னெடுந் தொலைவுறச் செல்ல தூக்கி எறிந்தனர். அப்பரசுராமரை மிக்க வலியுடைய வேதங்களாகிய நாய்கள் சுற்றி சூழ்ந்தன. பக்கத்தில் இருந்த வெற்றி வாய்ந்த சிவகுமாரர் கண்டு பெருகச் சிரித்தனர். விலா இறச்சிரித்திட்டேனே திருமுறை திருவிளையாட்டாக பெருமான் திருவடி மலரால் தூக்கி எறிய துன்புறும் மனிதராகி பசிய புதர் சொறிந்த நீண்ட மரத்தடியில் உயிரொடுங்கினவரைப் போல மணமலரை அணிந்த கரிய மெல்லிய குந்தலையுடைய ரேணுகை மைந்தனர் வீழ்ந்தனர். புதிய மலையின் இளங்காற்று கரை கடந்த பெருந்துன்பத்துள் மூழ்கும் அந்நிலையில் தேனுடைய தாமரை ஓடையில் படிந்து மணத்தை கொண்டு மெல்லிய மலர்களை உடைய பொலிவுள்ள சோலை தோறும் புகுந்து விரும்பிய கணவர் தம் இனிய உயிர் தலைப்ப நெருங்கும் மகளிரையொப்ப ஏற்று பைய தவழ்ந்தது. இனிமை நிறைந்த இளங்காற்று உடம்பை வருடத் தெளிந்து பிறந்து மிக்க தளர்ச்சியொழிய கண்களை திறந்து பார்த்து துன்பத்துக்கு கொள்கலமாய் மெலிந்தான். பிரலாத சிந்தையால் வருந்துதல் இல்லாத மறைமுனிவன் தொடர்ச்சியாக பின்வருமாறு எண்ணலுற்றான். வேத ஒழுக்கத்தினின்றும் வலுவாத உண்மையாளர்களுக்கு தலைவராகும் முனிவர் மரபிற் பிறந்தேன். வேதங்களும் அங்கங்களும் நியாய நூலாகிய 14 புராணமும் முறைப்படி முற்றவும் ஓதினேன். போர்க்குரிய படைக்கல பயிற்சியுடையேன். கற்றுத்துறை போய எனக்கு இது போதில் முற்பிறப்புகளென்ற செய்த தீவினையை முதிர்ச்சியின் பயனாய் வெளிப்பட்ட வகையினே போலும். எவரே என் போல இத்துணை இடும்பை கிளக்காவர். என்னை பயந்த தாய் கொடிய பழி சுமந்து வருந்தும் எண்ணாற்றலை அறுபட்டனள். பின்னர் என் தந்தையும் அறிவிலியாகிய காத்த வீரியனால் சிரமிழந்து உயிர் விட்டனன். அந்தோவே மேலும் இத்தவ நிலையினும் புலியன் தன்னுடைய இழிந்த கரங்களால் தீண்டி என்னை பழித்திட முதிர்ந்த கொடிய பழிகளில் மூழ்கியும் ஐயகோ உயிர் விடுகிறேன் தீவினையேன். கடலில் உதித்த விடத்தை களம்போல உண்டருள் செய் சிவபிரானை போற்றுனர் துலபம அடையார்கள் துன்பம் அடையார்கள். பிரான் அடித்துணையை பற்றியும் என் துன்பத்திற்கு முடிவு காண்கிறேன். வியப்பித்து பவன் அழிவில்லாதவன் உலகத் தோற்றத்துக்கு நிலைக்களனாக உள்ள காரணமானவன். உமது பெருமான் உயிர்களுக்கு இன்பத்தை செய்தலின் சங்கரன் இன்பத்தை உண்டாக்குதலின் சம்பு. துன்பத்துக்கு காரணமான நோயை ஓட்டும் இயல்பினால் உருத்திரன் என்று கூறுவர். அவை முற்றும் என் கண் பொய்ப்பட்டனவோ. நன்னினார்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் திருவருட்பயன்.
அறிவின்மையாற் பெருந்தவறு புரிந்துளேன். ஆதலின் அதன் பயனாகிய பொறுத்தற்குரிய துன்பத்தை அடைந்தேன். இனி ஆன்ம நாயகனை பெரிதும் துதி செய்து என்னுடைய துன்பத்தை போக்கிக் கொள்வேன் என உறுதி கொண்டு துதிப்பான். கெடாத சிருட்டி முதலான தொழில்கள் ஐந்தினையும் ஒழியாது செய்து கெடாத மலமூன்று நீங்க அருள் செய்யாய். ஆவா அடியேன் உன் அடைக்கல பொருள். ஓவாமை ஏற்றல் போக்குவரவு புரிய சிவஞான போதம் சூத்திரன் 2 என்னும் மூலமும் இறத்தல் பிறத்தல்களை புரியும் வண்ணம் என்னும் ஆசிரியர் உரையும் புரிதல் எப்பொழுதும் மேற்கோடல் என்னும் விசேட உரையும் நினைவு கூர்க. மலங்கெடாமையும் மலவழி கெடுதலும் கொள்க. ஆவா இரக்கச் சொல். மண்முதலாம் பல பல தத்துவமாகியும் நாதாந்தத்தையும் கடந்த நிறமுடைய ஒளியே மாசங்காரத்தை செய்வோனே அவாந்தர முதல்வர்களுக்கு முதன்மை தருவோனே. சுவாமிகளே, அடியேன் உன் அடைக்கலப் பொருள் உலகை முடித்தலின் முடிவே என்றனர். அத்தகைய செய்யும் முதல்வனை அந்தத்தை செய்யும் முதல்வனை அந்தம் என்றாற் போல உமையம்மையை ஒரு பங்கிலுடையோய் முறையோ, மேருமலையை வில்லாக உடைய இறைவனே முறையோ, பிறருண்ணாகாத விடத்தை உண்டும் அமைந்தவனே முறையோ, தம்மை விரும்பினரை அடிமை கொண்டருளும் தலைவனே முறையோ, மேருவின் நிகழ்ச்சியை மையத்திற்கு ஏற்றி கூறுதல் வழக்கு. இமயத்திற்கு ஏற்றுக் கூறுதல் வழக்கு. இமயவில் வாங்கிய ஈர்ஞ்சடை அந்தணன் காஞ்சிய நின்னுடைய திருவடிகளை விரும்பி பணித்த மக்களுக்குள்ளும் தேவருக்குள்ளும் விரும்பிய வரங்களைப் பெறாது போந்ததார் உளர். எனினும் குற்றத்தோடும் மீண்டவர் உளரோ இல்லை. நலம் பெறாமையோடும் இழிசனால் இழிதகவடைந்தேன் என்பது குறிப்பு. எனினும் என்பது பெறாது போயினர் இலர் என்னும் பொருள் தந்தது. வானில் முளைத்த புறையைச் சூடிய சடைமுடியோய் வருந்தும் சிறியேன் துயரத்தை திருவுள்ளத்தை கொண்டிலையோ, வேறோர் பற்றுக்கோடுடைய நல்லேன் பெருமானே. இந்நிலையினும் மேலும் மெலியாதபடி இறங்கி அருள் பாலிப்பாய். இப்படி அவரை புகழ்ந்து அவர்கிட்ட இப்படி கேட்கிறாரு, தனக்கு ஹெல்ப் அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரு இல்ல, அதான் அவருக்கு மன்னிப்பு. என்றின்ன துதி செய்து குறையிறந்து தளர்கின்ற மேருமெலிய ஒக்கும் தவத்தினாகிய பரசுராமனுடைய அன்பு கலந்த வேண்டுகோள் அமைந்த துதிமொழியை அம்மையப்பர் மிக பெரிதும் திருவுள்ளம் மகிழ்ந்து கூர்ந்து ஏற்று அப்பரசுராமன் எதிர் அப்புலை வடிவு மாறி பழைய திருவிருக்காட்டி தம்மையொப்ப வடிவமா மாற்றிய தொழிலாற்றிருந்திய அணிகலனை பூண்டதை தையலாரோடும் மின்னொளி மேவும் வடிவேற்படையினையுடைய முருகப்பெருமானர் விநாயகப் பெருமானர் என்று வருந்திருக்குமாரரோடும் திருக்காட்சி தந்தனர். முனிவன் கண்டனன் பேரன்பும் பேரச்சமும் கொண்டனன். எழுந்தனன் துன்பம் மிகுந்த இடர் முற்று நீங்கினன். மகிழ்ச்சி கடலில் மூழ்கி வியப்புற்று அமையாத அன்பொடும் பெருமானார் திருவடிகளை பணிந்தனர். வீழ்ந்து வணங்கிய பரசுராமனை புறச்சந்திரனை அணைந்த பிரானார் விரைந்து எடுத்து தமிழீ அருள் மிகுந்து நம்மிடத்து வைத்த பேரன்பினால் துணிவுடையோய் மனம் விரும்பியவற்றை வேண்டுதி என்று அருள உள்ளம் அமைதியுற்று விருப்பம் மிக கைகுவித்து பனித்துண்டம் புறச்சந்திரன். திருக்கோவையார் 132. பின்றாள் சடைமுடி பெருமானே, சிறுபுலையும் செய்யாத எனக்கு தாதையாகும் சமதக்கினி முனிவரை கீழ்மை குணமுடைய காத்த வீரியாச்சனன் என்னும் அரசன் கொன்றனன். அவனை அவன் குலத்தோடு கொன்றளித்து அவர் தம்முடைய செந்நீரைக் கொண்டு என் தந்தையை பழிப்பில்லாத தருப்பணம் செய்ய விரும்பினேன்.
அதற்கு வேண்டும் ஆற்றலை அடியேனுக்கருளென்று வேண்ட பிரானார் யாவராயினும் போற்றப் பெறும் மழுப்படை மீது திருக்கடைக்கண் சாத்தினர். பெருமானாரின் திருக்குறிப்பினை அறிந்து அம்மழுப்படை தன் கூற்றினின்றும் ஓர் மலிவினைத் தோற்றுவிக்க இராமனுக்கு எமது பெருமான் அதனை வழங்கி இந்திரனே பகைத்தெதிர் நிற்கனும் பகைவரை போர்க்களத்தில் அழித்து வெற்றி கொள்வாயாக. மேலும் பரசாயுதம் பெற்றமையின் பரசுராமன் என்னும் பெயர் பெற்று வாழ்க என அரவ பூண்ட சடைமுடியினையுடைய அங்கணர் இனிய அருளை புரிய அப்பரசுராமர் விதிப்படி வணங்கி முப்புறத்தை அளித்து நல்லோர்களும் புண்ணியரே இவ்லிங்கத்துள் திருப்பாலியாற்று நீரில் மூழ்கி தொகுதி கொண்ட வெள்ளிய கதிரொளி வீசி இருட்குலாத்தினை அறைக்கும் வெற்றியுடைய திங்கட்கிழமை முதலாம் நாள்களில் பரசி ராமேஸ்வரர் என பெயர் பூண்டு விளங்கும் இச்சிவலிங்கத்தினை பணிந்து மெய்யென்பர்க்கு தம்மாளி என்ற அளவில் பொருளை தானம் அந்நாளில் கொடுப்பவர் போக மோட்சங்களை பெறுக என குறை இறந்து பல முறையும் வணங்கி எழுந்த பொழுதில் பெருமை பொருந்திய இமயவல்லியாரோடும் திருமைந்தரோடும் சிவபெருமான பரசுராமருக்கு வரங்களை அருள் செய்து மறைந்த பின்னர் முனிவர் அங்கும் நின்று போய் முனிவர் முனிந்து கொள்கின்ற வலிய பரசாயுதத்தால் மணிமுடிகளை அணிந்த கொடுஞ்சினமும் படையுமுடைய அரசர்களை போர்க்களத்தில் கொன்று நெருப்பினையொக்கும் நிறமுடைய இரத்தத்தை குளமாக தேக்கி தென்புலத்தார்க்கு நீர்க்கடனை அச்சன் நீரால் ஆற்றி உண்மையே இன்பம் எய்தினர். பொலிவுடன் அருள் செய்கின்ற அப்பரசுராமேச பெருமானை உண்மை அன்புடன் எத்திறத்தராயினும் அவ்விடத்து வழிபாடு செய்வரேல் வழிபடு முன்னரே கையிடத்ததோர் நெல்லிக்கனி என ஐயமின்றி சொல்லுதற்குரிய பெருஞ்செல்வ வளத்துடன் வீடு பெற்றினையும் பெற்று வாழ்வர். பரசுராமேஸ்வர படலம் முற்றிற்று. இரேணுகேச்சர படலம் படலம் அப்படிதான் சொல்றோம். இதேனு சொன்னேன். இல்ல ரேணு பாண்டே அதான் சொல்லுது. நீர் திருப்பி பேரும் 2 தடவை இரேணு கண்டானே, அதான் நான் இரேணு சொன்னேன். எனக்கு நான் இரேணு தான் சொல்றேன். நான் சில நேரங்கள்ல சொல்லு இந்த கிளியரா வருகுது இல்லை என்னோட இது இரேணு கேச்சரப்படலாம். கண்ணால பார்த்து கொண்டு ஒன்றை சொல்றது அது எல்லாருக்கும் இருக்குது. அது தேனுடன் மனம் உயிர்க்கும் நிறைய கொன்றை மலர் மாலையை அணிந்த சடையினையுடைய பெருமானார் எழுந்தருளுள்ள பரசுராமே வரலாற்றினை கூறினோம். இனி இத்தலத்திற்கு தெற்கே பாலியாற்றின் கரையில் சோலை சூழ்ந்த இரணுகேச்சரத்தை போற்றி கூறுவோம். பெண் யானையின் இடையினை நடையினை ஒக்கும் நடையினையுடைய உமை அம்மைக்கு கணவர் தம் மெய்யன்பருடைய திருவடித்துகளை கவசமாக மெய்யிற்றாங்கி எதிர்த்த மன்னவர் வெளி அழிய வென்ற பாசிராமன் விரும்புகின்ற அவனுக்கு தாயாகிறான் ரேணுகை எனப்படுவாள். அழகில் வரையறையின் நின்றவள். கல்வியை ஆராய்ந்து உணரும் இயல்பினையுடைய வரும வேந்தனர் போற்றிய வரத்தின் பயனாக வந்த மெல்லிய இயல்பினையுடையாள் சமசக்கினி முனிவர்க்கு வாழ்க்கை துணைவியாய் மெய்கற்பினில் விளங்கும் மேன்மையால் ஆயினள். இல்லறத்தில் வலுவாது ஒழுகும்
மாட்சிமையையும் அணிகலனையும் பூண்ட தேன் பொருந்திய மலரணிந்த கூந்தலால் ஒலிக்கின்ற திரைகளையுடைய பெரிய நீர்நிலை நின்று நீர் கொண்டு வர ஓர்கால் செல்லுகையில் தீவினை வயத்தவனாய் காத்த வீரியன் அவளை கண்ணுற்றான். ஆண்ட கண்ட அளவிலே மென்மதன் மலரம்புகளுக்கு இலக்காகி அவளுக்கு எதிரில் நெருங்கிச் சென்று நின்றனன். மாட்சிமைப்பட்ட தன் பாதங்களையே நோக்கி நடக்கும் ரேணிகையாகலின் செறிந்த பேரழகுடைய அவ்வரசனை கண்டிலன். குடிந்த தலையை நிமிர்ந்து நோக்காதவள் என்பது குறிப்பு. புறன்மையை நோக்காத பேராண்மை இல்லாதவன் ஆதலின் ஆண்டகை என்பது இகழ்ச்சி. இனி செய்யத்தக்கது யாதென நினைந்து அரசர்க்கரசன் நீர்நிலைக்கு மேல் வானின் கண் பொலிவிட்டு காண நின்றான். குளிர்ந்த நீர்மேல் அத்தூர்த்தனின் சாயலை சமதக்கினி முனிவர்களுக்கு தன் நிலத்தை உரிமைப்படுத்திய நல்ல வழக்கினன் கூர்ந்து நோக்கினான். முந்தி முனைத்து கருத்து ஒருமித்து மென்மதனும் அந்நிலையிலேயே சிறிது தன் வலிமையை புலப்படுத்தினான். அழகிய மலர் அணிந்த கூந்தலால் தன் உள்ளத்தை வாய்மையினால் விரியத்தன் வழிப்படுத்தி, அதாவது மீட்டு, மாட்சிமையுடைய குடத்தில் நீரை முகந்து கொண்டு மீண்டு தவச்சாலையை நெருங்கினான். சென்ற இடத்தார செலவிடா தீ தொரி நன்றின பாலுய்ப்பது அறிவு. திருக்குறள். தவச்சாலை எதிராக வருகையில் முனிவர் தலைவர் மதியை ஒக்கும் முகத்தையுடைய தன் மனைவி காலம் தாழ்ந்து வருவதற்குரிய காரணத்தையும் அறிவு செறிவென்றும் புரண்ட கொடியோன் செய்கையையும் அறிவினால் விரிய எண்ணித் துணிந்தனர். முதுசெறி பேரறிவு நெறி மூக்கன் கொண்ட பிழையை விடாமையின் என்க. வடவை தீயை ஒப்ப சினங்கொண்டு தன் மகனாகிய பரசுராமனை நோக்கி திசையெல்லாம் பரவு புகழுடைய ராமா, இன்னை ஈன்ற பூவை அணிந்த கூந்தலாளது கடல் போலும் அழகினால் ஆகும் இன்பத்தை விரும்பி கொடிய நஞ்சினைப் போல தோன்றிய காத்த வீரியன் அவளை நெருங்கினான். அவன் இளமையும் அரசும் வலிமையும் நீங்குதற்குரிய அறியாமையும் ஆகிய இந்நான்கும் நிரமாவிய நிலைமையால் தன்னையே மதித்து எம்முடைய நிலைமையை சிறிதும் மதியானாய் இப்பொழுதே இவளை வலித்துக் கொள்வன். ஆதலின் மிக்குயர்ந்த நற்குணத்தினையுடையோய் அறிவு கொளுத்த கொள்ளான் என்பார் நீங்கரு மடந்தையுடன் நிறைந்த மடமையுடன் நிறைந்த நீர்மை எனவும் ஒவ்வொன்றே கேட்டிக்கெல்லாம் உறுதுணையாகி நிற்கும். இவ்வகை நான்கும் கூடி ஒருவன்பால் இருந்த எனவும் கூறினர். என்னுடைய ஏவல்வழி நிற்பாயாயின் இவளுடைய தலையை வெட்டி எறுதி விரைந்து செய்க என்று கூற தன்னுடைய குருவின் திருவாக்கை சிரமேற்கொண்டு தாயை உடன் கொண்டு தவச்சாலைக்கு புறம்பே வந்தனன். பெண் பிறப்பு பெருந்துன்பத்துக்கு காரணமாம். அதனின் மிக்கது நல்லிளமை, அதனின் மிக்கது பேரழகுடைமை, அதனின் மிக்கது வறியவர்க்குரிய பொருளாதல் துன்பங்களுக்கு ஏதுவானவற்றை துன்பங்கள் என்று உபசரித்தார். நல்லறிவு நிரம்பிய முனிவனாகிய பரசுராமன் நரத்தினால் கூறியதாக்கிய வாளை அகங்கையிற்கொண்டு தாயின் தலையை கொய்து மீண்டு வந்து தேசிகனுடைய மேன்மை பொருந்திய திருவடிகளை வழங்கிய அளவிலே வேண்டிய வரமெனினுமா சமதக்கினி முனிவர் வருத்தம் மிக்கு அறிவின் மிக்கோனே, நீ பெருவலிவுடைய வருமவேந்தன் மகளாகிய ரேணிகை மகன் என்பதனையும் என்னிடத்து அன்புடைமையையும் யான் என்னிடத்து ஒருங்கு கண்டேன். கொலைக்கு அஞ்சாமையால் அரச தருமமும் தந்தை சொற்கடவாமையும் அன்பும் கண்டனன் என்றனர். என்னுடைய கட்டளையை நிறைவு செய்தனே, ஆயினும் தாயை கொலை செய்தல் அறமன்று, உலகோரும் என்றும் பழிப்பர். இப்பொழுதும் என்னுடைய மொழிவழியே அங்கு சென்று தாழ்ந்த குந்தலான தலையை பொருந்துபடி சேர்த்தெழுப்பியே. கருமாரியம்மன் வர போறா.
பழி வருவன மேரியம்மன். கழுத்து மட்டும் ம். பழி வருவன சில, பாவம் வருவன சில, இரண்டும் வருவன சில என செயல்கள் மூவகையா. புகழோடு நன்றி 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 புகழோடு நன்றி பயவான் வினை. திருக்குறள் 652 புலிக்காண்க. பொன்னையொக்கும் அடிகளில் விழுந்து வணங்கி கரங்குப்பி துதி செய்து, என் அன்னையே நின் மனம் செல்வழி செல்க என்று அங்கிருந்து அகல்வித்து அங்கெய்துவாயாக என தன்னுடைய நன்மகனுக்கு எடுத்திய கூறி தவமுனிவர், உன் கருத்தாக போற்றுதலும் என் கருத்தாக அற்றுதலும் செய் என்றனர் முனிவர். கோபமே உயிர்களுக்கெல்லாம் பாவமாகிய பைங்கூளை விளைவிக்கும் வித்தாம். மேலும் கோபமே நற்குணம், தவம், நோன்பு முதலிய புண்ணிய செயல்களை அளிக்கும் கருவியாம். கோபமே அறிவினை அளிக்கும் மயக்கம் பொருளாம். கொடுமை மிக்க கோபத்தினும் கொடிய பகை ஒருவர்க்கு பிறிதொன்றும் இல்லை. இதுவே என்க. கோபத்தின் கொடுமையை விளக்குவான் வேண்டி அதனை பன்முறை கூறினார் என்றிவ்வாறு சமதக்கினி முனிவர் தம் உள்ளத்தில் எண்ணி கொடிய கோபத்தை வேரோடும் அகழ்ந்து போக்கி முன்போல் இயல்பின் வீட்டிருக்கும் காலை இழி செய்களுடைய காத்த வீரிய நான்கு நிகழ்ந்ததறிந்து வெற்றி வாய்த்த பெருந்தவமுனிவரது தலையை விரிய வெட்டி வீழ்த்தி அகன்றனன். மகனால் இழந்த உயிரை மீளப் பெற்ற மாட்சிமையுடைய ரேணுகை நலமிக்க கணவனை இழந்த துன்பத்துடன் தன் மகன் எண்ணுதற்கரிய சிறப்பினை வரமாகப் பெற்றதனை மனங்கொண்டு அவன் கருத்தின் வழியே குறித்த இடத்தை அடைந்தனள். வண்டுகள் குழாமாக ஒழித்துச் சூழ்கின்ற வளமுடைய சோலைகள் பரவியுள்ள காஞ்சிபுரத்தினை அடுத்து தன் மகனர் மனம் பொருந்தி வழிபாடு செய்த பரசிராமேச்சத்தின் அயலே விளங்குகின்ற ஒளியினையுடைய சிவலிங்க மூர்த்தியை நூன்முறைப்படி நிறுவினாள். தாய் தன் மகனிடத்து வைக்கும் பேரன்பினது மாண்புடைமையை ஒப்ப பேரன்பு வைத்து பூசனை ஒழியாது பன்னால் மனம் புரிந்து வருநாள் கருணை கூர்ந்து நம்பி அடையத்தக்க பெருமானார் மலையரசனான மகளாகிய இளைய பெண் யானையை ஒப்பருடன் ஆங்கெதிரே திருக்காட்சி தந்தார். நுண்ணிய இடையினையுடைய ரேணுகையை நோக்கி எழுகின்ற விருப்பினால் உள்ள முருகி கையாட்டொழுது அழகிய மெல்லிய குரலுடைய குயிலினங்கள் நாணும்படி வாயைத் திறந்து இனிய இசைப்பாக்களால் பெருமானாரை துதி செய்து நின்று கூறத் தொடங்கினாள். ஏனையோரிடத்து கூறத் தகாதனவும் குற்றமறுக்கும் இருமுது குரவராகிய தாய் தந்தையரிடத்தே மேன்மை பொருந்திய நாணத்தை கைவிட்டு உண்மையை கூறாதவர் உளரும். குற்றமற்ற உயிர்கள் அனைத்தினுக்கும் நீ தாதையும் இமய தையலார் தாயும் ஆகலின் தாய்க்கு ஒளித்த சூழிலுண்டோ கூறுகேன். நீர்படி திருவண்ணூறு சனித்த திருமேனியனே, அடியேன் பல் வகையாலும் ஒளிநிலையையும் அவமதிப்பையும் எய்தி வருந்தினேன். இத்தலத்தில் உன்னை பூசனை புரியும் ஒப்பில்லாத பெருவாழ்வினை பெற்றேன். உலகோர் இகழ்ந்து விளக்காதவாறு திருவருள் செய்து தாந்த அடியேனை காத்தல் உனக்கு கடப்படும். புகழையும் செல்வத்தையும் முத்தியையும் உயிர்கருளும் பழையோனும் நிகழ்ச்சியையும் துன்பத்தையும் நீக்குவோனும் ஆணவ மலத்தை வேரோடு அகலும் தலைவனும் யாண்டும் நீக்க மர நிறைந்தவனும் அடியவர் தம் பேரன்பிற்கு கழிவரும் பிரானும் சிவபிரானே அன்றும். ஒருத்திக்கு கணவன் உறவினர் யாரினும் இனியனாவன் என்றும் கூறுவர் அறிந்தோர். எடுத்தியம்பில் அவன் இவ்வுடத்திற்கே நாயகனாவன்.
அரியவுக்கு கணவனும் தந்தையும் தாயும் செல்வமும் புறாவும் செழித்த தேனுடைய கொன்றை மலர் மாலை சூடிய கங்கையால் ஈரிய சடையுடைய சிவபெருமானே ஆவன் என்றும் இத்தன்மையை ஆகிய சிறப்புகளை பொதுத்தன்மையை போக்கி எனக்கு இருவினை நின்று நீக்கி ஆட்கொள்ளும் என் நாயகனார் நாளும் நாளும் விரித்து அறிவு உறுப்பர் அத்தன்மை வாய்ந்த நின்னை வணங்கி வாழ்வு பெற்றவர் அளவிலர் ஆவர். என் மகன் பரசுராமனுக்கும் இச்சூழலில் பிறர்க்கு எளிதெல்லா பேறுகளை தந்தருளினேன். தலைவனே, ஒன்றும் போதாத நாயேனையும் காத்தருளும் இமிய புதல்வியே, உலகங்கள் யாவற்றையும் கருணையோடும் காக்கும் தாயே, பிழைக்கும் வகையுற என்னை காத்தருள உம்மை புகழடைந்தேன். புலன்வழி ஒழுகும் உணர்ச்சியை கடந்தவர்களை போற்றி என்று வேண்டினர். அனைத்துயிர் அனைத்துயிர்க்கும் அன்னையும் அத்தனுமாகி பாதுகாத்து அருளும் அருளுடைய அன்னலார் புன்னகை பூத்து தவள திருவுள்ளம் மகிழ்ந்து எம்மிடத்து விரும்பிய வரங்களை கூறுவாய். இமயவல்லி உனக்கு அவற்றை வழங்கும் என வாய்மலர அன்புடன் துதித்து நின்று ரேணுகை என்னும் அணியிலையால் வேண்டுவள். என் தொண்டினையும் இனியவாக ஏற்றேனே. பெரிதும் மேம்பாடுற்று பின்னர் துன்பமும் எண்ணில்லாத நெய்திய யான் நின் அறக்கருணையால் மக்கட்கெல்லாம் வழிபடற்குரிய தெய்வமாய் விளங்கி அவரவர் விரும்பிய போக நுகர்ச்சிகள் யாவும் கைமேற்பலனாக வழங்கும் ஆற்றலை எனக்கருள் செய்தி. தனி முதல்வை சிவலிங்கத்தில் இனிதிருந்து போக மோட்சங்களை யாவர்க்கு நீ கருணை கூர்ந்தருள் செய்ய என கூறலும். தலைவர் உமையம்மையார் பங்கினால் ரேணுகைக்கு அவற்றை உதவி மண்ணிடத்திற் கலியுகத்தில் மக்கள் என்னும் எண்ணத்துள் எண்ணியவாறே இவற்றையும் இழிகுலத்துள்ளவர் அடுத்து வேண்டிய நிரம்பவும் வாழ்க அருள் செய்து வழங்க அருள் செய்து பூங்கொம்பினை அவள் பிற தெய்வ வடிவம் கொடுத்து திருவேகம்பனார் அம்மையுடன் திருவுருக்கரந்தனர். மணக்கும் நீண்ட கூந்தலையுடைய ரேணுகை இந்நிலையே உலகினர்க்கொரு தெய்வமாயினன். கொல்லுகின்ற பாம்பினை அணியாக உடைய ரேணுகை கேடகம் வாளிவற்றை கையில் உடையவளாய் போதராசன் முதற் பல வீரர் கணம் புடைசூழ வேதங்கள் பலவும் பெறும் விரிந்த சோலையுடைய காஞ்சியில் அவ்விடத்து தெய்வமாக வகினாள். எண்ணிய உதவும் ரேணுகேசத்தின் எழுந்தருளில்ல அண்ணனார் பெருமையை யாவர் வரையறுத்து கூறவல்லவர். மதிக்கத்தகும் இக்கதையை கற்று பிறர்க்கு உணர்த்துவோரை அப்பெண்பாலாகிய தெய்வம் வருந்தாது. ஜோகாசாரியர் தளிப்படலம். பரவிய நீரை சுருக்கிய சடைமுடி பெருமானார் உமையம்மையாரோடும் ஒன்றிவாள் இரேணுகேச்சரம் விளம்பினோம். பரசிராமே சத்துக்கு தெற்கில் ஜோகம் பூண்ட பெருங்குரவர் வலங்கொண்டு வணங்கும் பல திருக்கோயில்களின் இயல்பை இனி கூறுவோம். சுவேதன், சுவேதகேது, பிறவி நோய் தவிர்த்த சுவேதகீசன், சுவேதாச்சுவன், அழுக்கில்லாத சிறப்பினை சுவேத லோகிதன், சுதாரன், உருத்திராக்க வடம், வெண்ணீற்றணி இவற்றால் விளக்குகின்ற துந்துமி முதலியோர். பொருந்தும் உண்மை தவமுடைய இலகுலீசன் முடிவானோர் மேலும் அளவிலோர் அகிலமுற்றும் பரவிய சிறப்பினையுடைய ஜோகாசாரியர்கள் பரசு பாணியாகிய பிரானார் அம்சத்தில் தோன்றியோராகிய இவர்கள் ஜோகாசாரியர் பதத்தை பெறவும் மயங்குகின்ற கொடுவினை பற்றாத வீட்டினை தலைப்படவும் நீண்ட வெள்ளிமலையில் மெய்த்தவத்தை செய்கையில் ஒருவன் என்னும் ஒருவன் அவர் முன் எழுந்தருளி
கேண்மின் கேண்மின் நீவேர் காஞ்சியாகிய பழம்பதிய எய்தி மாவடியில் விட்டிருக்கும் நம்முடைய திருவடிகளை துதி செய்து வேறு வேறு சிவலிங்கம் நீறி போற்றி மயக்கம் தவம் புரிந்து தங்குமென நூல்கள் இல்ல நுங்கள் மன நினைவு நூல்கள் மன நினைவு நுங்கள் மன நிறைவு நிறைவெய்தி தருவோம் என்றருளினர். அவர் வணங்கி துதி செய்து வள்ளல் விடை கொண்டு சென்று தொழில் முற்ற பெற்ற அணிகள் பூண்ட மகளிராகிய நல்லார் கணவரோடிய புலவியில் அறுத்தறிந்தமையால் உதிர்ந்த முத்துக்கள் தொகுதியாக வெள்ளொளியை உமிழ்ந்து செறிந்த இருளை விழுங்குகின்ற நீண்டகன்ற அழகிய நெடிய தேர் செலற்குரிய வீதிகள் பொலிகின்ற திருக்காஞ்சியை நன்னி இசையுடைய வண்டு பாய்தலால் அரும்புகள் கட்டவிழ்ந்து இனிய தேனூறுகின்ற தாமரை மலருடைய அழகிய சிவகங்கை நீரில் மூழ்கி துன்பத்திற்கேதுவாகிய பிறவியை போகும் மாவடியில் பெருமானை வழிபாடு செய்து ஒலிகளு வேத விதிப்படி வெவ்வேறிய லிங்கம் தாபித்தனர். முன்னோர் காலத்தில் இவ்விடத்தில் முதல்வனை தொழுது 350 யோகாச்சாரியாராகி தம் பதவிகளாகிய வீடு பெற்றுக் கொண்டனர். அவரை ஒப்பவே இவர்களும் அன்பினால் நம்பனை தந்தம் பெயரமைய சிவலிங்கம் தாபித்து நலம்பட போற்றி திருநீலகண்ட பெருமான் திருவருளால் யுகங்கள் தோறும் நிறைந்த புகழ் வாய்ந்த யோகாசாரிய நிலைமையை அடைந்து என்றும் அழிவில்லாத முத்தியின் பதத்தை பெற்றார்கள். பதியில் அவர்கள் இருந்து வழிபட்ட சிவபெருமான் திருக்கோயில்கள் எவ்வகையோர்க்கும் முத்தி பயனை எளிதாக தந்தருளும். யோகாசாரியர் பதம் பெற்றோர் மனுவந்தரம் 78 யுகங்களில் 28ஆம் கலியுகங்காரும் அப்பதத்திலிருந்து நிலவுலகில் அவதரித்து பல திருவிளையாடல்கள் புரிந்து முத்தி பெறுவது வழக்காதலால் யோகாசாரிய நிலைமை எய்தி குறைவில்லாத முத்தி பெற்றார் என்றனர். மகான்கள் ஆவர் திருஞான சம்பந்தர் முதலானோர். வெற்றி வாய்ந்த இத்தளிகள் யாவும் பரசிராமேசத்தின் தென் திசையில் தொடங்கி சர்வதீர்த்தத்தின் வடகரை வரையிலும் அடைதற்குரிய சுவேதலிங்கம் முதலாக இலகுலீசம் இறுதியாக நெருங்கி விளங்கும். இவற்றுள் இலகுலீசம் என்னும் திருத்தலம் மேலாக போற்றப்படும். யோகாசாரியார் தனிப்படலம் முற்றிட்டு ஓம் நமச்சிவாய். சர்வதி சிறப்படலம் படி. ஆணவ மலச்சார்பினால் ஆகும் கொடிய பிறவியை போக்கும் இலகுலீச்சரம் இறுதியாக செருக்கினை நீக்குதற்கு ஏதுவாகிய மெய்யறிவினை நல்கும் யோகாச்சாரிய திருக்கோயில்களை பற்றி கூறினோம். இனி மனம் செறிந்த நீர்ப்பூக்கள் மேலெழுந்து பூத்த தீர்த்தத்திற் படிவோர் தம் பிறவியை நீக்கும் சர்வ தீர்த்த கரையில் விளங்குகின்ற தலங்களை கூறுவோம். குடத்தை ஒக்கும் வளைவுகள் அரற்றி ஈனற வெண்ணிற வருமோ ஈன்ற வெண்ணிற ஈனற வெண்ணிற முத்து ஈனற வெண்ணிற முத்துக்கள் குவியல்கள் தொகுதியாக வெள்ளிய நிலவை வீசி பெறவுகின்ற இருளை இல்ல மேல பாட்டுல ஈன்றதான் கிடக்கு. குடவளை அலறி ஈன்ற குரும சரி. அப்ப அரட்டி ஈன்ற வெண்ணிற முத்து குவியல்கள் தொகுதியாக வெள்ளிய நிலவை வீசிய படியும். அப்படி பரவுகின்ற இருளை ஓட்டும்படி முறிகின்ற திரைகள் கரைமருங்கில் ஒதுங்கும் தெளிந்த நீரையுடைய சருவ தீர்த்த கரையில் காமேஸ்வரம் என பெரிய தலம் ஒன்றுள்ளது. கரும்பாகிய வில்லை வளைய வளைத்து மணக்கும் மலர
மலரம்புகளை தொடுக்கும் தாமரை அரும்பினை ஒகுக்கும் தனத்தினையுடைய மகளிரை சேனையாக உடைய மன்மதன் முன்னோர்கால் மணந்தங்கிய கொன்றை மலர் மாலை அணிந்த பிரானாரது சித்தத்துள் தோன்றி சித்தசன் எனப்பெற்ற அவனது பிரானாரது திருவடிகளை வணங்கி துதி செய்து இதனை வேண்டுவன. கருவுறுத்தற்கு காரணமாக இந்நிலத்தில் வளமுடைய இணை விளைச்சினை வழங்கி நீங்கற்கரிய சிறப்பினை உடைய ரதி தேவிக்கெனரும் என்றும் உறும் ரதி தேவிக்கு என்றும் இனியனாய் ரதி தேவிக்கென்றும் இனியனாய் ஒன்றினை கொடுப்போரும் அதனை கொள்வோரும் ஆகிய இரு திறத்தின் அருள திருந்து இச்செய்கையை நிகழ்த்தி என்னரசாட்சி மூவுலகினும் நடாத்தும் செல்வத்தை தந்தருள்க என்று வேண்டிட திருச்செவி சாத்தி அருளிய. உமக்கு விருப்பமுடைய பழைய நகரம் வளம் நிலவு காஞ்சி ஆகலின் அங்கன் எய்தி வழிபாடியற்றி அவற்றை பெருக என எம்பிரானர் அருளலும் மன்மதன் காஞ்சி அடைந்து குற்றமில்லாத சர்வ தீர்த்த திரை மோதுகின்ற கரையில் இடையறாத பேரன்பினால் காமேச்ச பெருமானை நிறுவி போற்றி பௌர்ணமிமை நாளின் முழுமதியொக்கும் திருமுகமும் மெல்லிய தோளும் விளக்கமடைந்த அணிகளும் உடைய உமையம்மையாரை துணைமேற்கொண்ட பெருமானார் கடைக்கண் நோக்கினை பெற்று நெஞ்சில் விரும்பிய பேர்கள் யாவும் அந்நிலையே பெற்றான். குற்றமில்லாத உயிர்கள் யாவும் பிறப்பதற்கு காரணனான காமனாகியும் குற்றமறத்தானும் கொடுப்போனுமாகி கொள்வோனும் தானேயாய் மேன்மை பொருந்திய தலைமையனாகியும் விளங்கினான். ஆகலின் வேதியர் சாணம் ஏற்கும் போது காமனை எண்ணினால் ஆசையாகிய குற்றம் தவிர்ந்து கடைத்தேறுவர் ஆவர். வழிபட்டோர் விரும்பிய காமிய பயனை அளிக்கும் காமேசர் திருக்கோயில் தோற்றிய முறைய கூறினோம். இனி சூரியன் தனக்குரிய பெரிய தேரை இழுத்து செல்லும் குதிரைகளின் குளம்பிடறிய உயர்ந்த மணிகள் குயிற்றிய சிகரமுடைய கோயில் விளங்குகின்ற தீர்த்தேசம் என்பது உள்ளது. காதணியை மோதுகின்ற நீண்ட கண்களையும் சிவந்த வாயினையும் இளமையையும் உடைய விமாசலன் மகளார் தம்மை விரும்பி தழுவி முறையால் கரிய மேகத்தை ஒக்கும் திருக்கண்டமுடைய பிரானார் வரும்படி அழைத்த பொழுது நீர்க்கு நாயனாகிய வருணனோடும் பெரிய நதி வடிவினை மேற்கொண்டு சிறந்த அண்டத்தின் உள்ளும் புறமும் உள்ள தீர்த்தங்கள் யாவும் கலந்து திரண்டு காஞ்சியின் மேற்றிசையில் எய்தி கொழுவிய மலர்கொத்துக்களை உடைய ஒற்றை மாவடி நிழலில் விளங்குகின்ற இறையவனை உமையம்மையார் விரைந்து தழுவிய அளவில் எழுந்த வேகம் தணிந்து மறைத்த விடத்தே தங்கி சந்திரசேகரரை தீர்த்தரச நாயகன் என்ற பேரான் நிறுவி பெருகும் சுனை அருவியுடைய இமயமலையின் வில்லொக்கும் நுதலை உடைய பிடியினோடும் அர்ச்சனையை செம்மை பெறச் செய்ய மேருமலையை வில்லாக வளைத்த நீய தோழியுடைய வள்ளலும் எதிரொலித்தருளி இந்நாள் முதலாக இங்கெய்தி தீர்த்தமாகிய நும்முள மூழ்கி கோபம் முதலிய தீர்த்த முனிவரவர் தேவர் தென்புலத்தார் ஆகிய இவர்கட்குரிய நீர்க்கடன் முதலானவற்றை வழங்கி பெரும் பொருளை இராப்போக்கீந்து எம்மை ஈண்டு தரிசிப்போரை முத்தியிற் செலுத்துவோம்.
மேலும் கூற கேண்மின் என்று பேரருள் மீக்கூர்ந்து தன்னையே நிகர் பிராட்டியை இறுகத் தழீஇக் கொள்ளச் செய்த அம்முறைக்குத் தக்க பிரதியுபகாரம் அறுதலொப்ப அழகிய பொன்போல முளிரும் சடையுடையார் தீர்த்த நீர்களுக்கு இதனை வருத்துவர். கொலைகளிற் கொடுமை மிக்க பிரமகத்தி, வலிய வீரகத்தி, சிசுகத்தி, மாதா பிதாகத்தி, இரு கொம்பினுடைய கோகத்தி முதலிய பிற பெரிய பாவங்களும் கொடிய இருவினியாய பாசப்பகையை போக்குகின்ற வழக்கின மூழ்கி எம்மை தொழப்பெற்ற வாய்ப்புடையோர்க்கு நீங்கும். வாரம்பருவிருந்த தோஷங்கள் படம் எடுப்பு. உடைகின்ற அலைகளை மறித்து வீசுகின்ற தெளித்த நீராகிய நும்முள் ஓர்கால் மூழ்கி விரிந்த புகழையுடைய திருவேகம்ப நாயகனை விரும்பி தரிசனம் செய்தோர் தகுதியால் அமைந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதிப்பொருள் நான்கினையும் பெறுவர். பின்னர் பிறப்பினை எய்தர் திருவருளில் அடங்கி வாழ்வர். அகடு இரண்டனுள் முன்னது வயிறு பின்னது நடுவிடம் என்றிதனை நாட்டி தீர்த்த நாயகன் இலிங்கத்தில் விரவினர். அந்நாள் முதலாக அவ்விடத்தில் உள்ள விளங்குகின்ற தெய்வத்தன்மையுடைய சர்வ தீர்த்த நீருள் மூழ்கி அழகு வளர் திருவேகங்க பெருமானை சென்று கண்டு வணங்க பெற்றவர் செய்த கொலைப்பாவங்களினின்று நீங்குவர். பிரகலாதனன் தந்தியாகிய இரணியனைக் கொன்ற பாவத்தையும் விபீடனன் தமியன்மாராகிய ராவண கும்பக கர்ணனைக் கொன்றமையால் நேர்ந்த பாவத்தையும் வலியமைந்த பரசுராமன் அரசரைக் கொன்ற பாவத்தையும் சரசுவதீர்த்தத்தில் மூழ்கிய புண்ணிய பாயனால் யாவரும் நீக்கிக் கொண்டனர். அர்ஜுனன் துரோணர் முதலாம் ஆசிரியர்களைக் கொன்ற பாவங்களையும் அஸ்வத்தாமன் சந்திரகுலத்தரசர் மனைவியரின் கருவெல்லாம் சேர்த்த பாவத்தையும் அத்தீர்த்தத்தால் போக்கிக் கொண்டனன். மேலும் உலகில் எண்ணிலார் சருவ தீர்த்த தெய்வ நீரில் மூழ்கி கழுவா இல்லாத பாவங்களும் கழுவப் பெற்றனர். மகளிரும் மகளிரும் ஆடவரும் இன்றும் அந்நீரில் மூழ்கினால் கொலை செய்த பாவம் நீங்குவர். ஒலிக்கின்ற கடல் என எண்ணி மேக கூட்டங்கள் தனித்தனி பெருகும் அலைகளுடைய சருவ தீர்த்தம் பெருமையை யாவர் அளக்க வல்லர். அத்தீர்த்தத்தின் கிழக்கு கரையில் வருணன் எமது பெருமானை கங்கையாளோடும் தாவித்து தொழுது நீரில் வாழுயிர்களுக்கும் நீர்க்கும் ஒப்பற்ற தனித்தலைமையை எய்தினன். இத்தலை பெருமானார் கங்காவரேஸ்வரர் என பெயர் பெறுவர். பரந்துகள் சொருகின்ற அடுத்தது நான் அல்ல. சாரி, இது வேற படலத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு. நிப்பாட்டிட்டு 8 மணிக்கு துவங்குவோமா? பிறங்கள் விளங்கத்தலை பெருமானார் காங்கேஸ்வரர் என பெயர் பெறுவர். நமது பெருமையான இது நாதேஸ்வரம். சரி, இத புறப்படிப்போமே தானா? ஓகே, ஒரு மணித்தியாலம் படிச்சுட்டான். உமக்கு நேரம் இருக்குமா 8 மணிக்கு படிக்க? ஓகே, சரி, 8 மணிக்கு வேற இல்லையா? நான் படிப்பாட்டி போட்டு போறேன். எல்லாத்தையும் நான் நடக்க போறேன். ஓகே, ஓகே, நடந்துட்டு சாப்பிட்டுட்டு தொடங்குவோம்.